இது வந்து ஒரு பெரிய டவர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு மல்டி லேயர்டு டவர். இந்த ஒவ்வொரு டவர்லையும் குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. லோ கேஸ்ட், அதுக்கு மேலே கொஞ்சம் அப்பர் கேஸ்ட், இன்னும் கொஞ்சம் அப்பர் கேஸ்ட், இன்னும் கொஞ்சம் அப்பர் கேஸ்ட், பெரிய கேஸ்ட். திஸ் இஸ் இந்தியா. இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டம். இட் லுக்ஸ் லைக் மல்டி லேயர் டவர். இந்த டவருக்கு இந்த டவர் இன்னொரு டவருக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கிடையாது, இல்லை அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கு விண்டோ கிடையாது, மாடிப்படி இல்லை உள்ள என்ட்ராகிறது எதுவுமே கிடையாது. there is no staircase and no entrance. அப்போ நீங்கள் எந்த கேஸ்ட்டில் பிறக்கிறீங்களோ, நீங்கள் லோ கிளாஸில் இருக்கீங்கன்னா யூ ஆர் trapped in that social system. இந்த பொசிஷனில் இருந்து இந்த சொசைட்டியில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. there is no way to move up or change your position in this multi-layered society. Simple example of caste system. யார் சொன்னது? அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோட் இது. ஒருவேளை இந்த லோவர் லெவலில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் இந்த லேயரை விட்டுட்டு வெளியே வரணும் ஆசைப்படுறாருன்னா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கோப் என்னது? எஜுகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் சொசைட்டியில் அந்த லோவர் லேயரில், லோவர் கேஸ்ட்ல, லோவர் பொசிஷனில் இருக்கிற ஒரு ட்ரைபல் யங்ஸ்டர் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வரார், கல்வி படிக்க வரார். படிக்க வரும்போது தான் இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டத்தோட ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. எந்த சிஸ்டம் நம்மளோட கிளாஸ் பொசிஷனை மாற்ற நினைச்சோமோ அந்த சிஸ்டமே இவரை அன்ஃபேரா ட்ரீட் பண்ணுது. கிளாஸ் ரூம்ல இந்த யங்ஸ்டரை தனியாக உட்கார வைக்கிறாங்க. செக்ரிகேஷன் இன் தி கிளாஸ் ரூம்ல இருக்கிற ரிசோர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க டீச்சருக்கு இந்த ஸ்டூடெண்டோட கேஸ்ட் தெரிஞ்சு போச்சுன்னா அவரோட வெர்பல் லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கு. டர்ட்டி வேர்ட்ஸை பயன்படுத்துறது, அன்டச்சபிள் சொல்றது, இது எல்லாமே நம்ம ரிஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுற கிளாஸ் ரூம்ல நடக்குது. திஸ் இஸ் தி இந்தியாஸ் ரியாலிட்டி. இந்த பாயிண்ட்ஸை யார் சொல்றா? தே சே வி ஆர் டர்ட்டி, டினையிங் எஜுகேஷன் டு இந்தியாஸ் மார்ஜினலைஸ்ட். இந்தியாவோட மார்ஜினலைஸ்ட் மக்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற அத்தாரிட்டிஸோ டீச்சர்ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது. மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்ல வர ஸ்டூடெண்ட்டை அன்ஃபேரா ட்ரீட் பண்றாங்க, செக்ரிகேட் பண்றாங்க, ரிசோர்ஸ் ஈக்குவலா தர மாட்டேங்கிறாங்க, வெர்பல் அபியூஸ் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல கொடுத்த பாயிண்ட்ஸ். ஒருவேளை இந்த எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி அந்த யங்ஸ்டர் ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போறாருன்னா இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ்லயும் கேஸ்ட் பேஸ்ட் பையசஸ் நிறைய இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் நிறைய சொல்லலாம். 2 எக்ஸாம்பிள். ரோஹித் வெமுலாவா, ஹி இஸ் எ PhD ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். 2016 சூசைட் பண்ணிக்கிறாரு. ரீசன் கேஸ்ட் பேஸ்ட் ஹராஸ்மெண்ட் இன் தேர் யூனிவர்சிட்டி. பயல் தத்வி, ட்ரைபல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மும்பையில் இருக்கிற நேஷனல் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட். அந்த காலேஜில் படிக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால கேஸ்ட் பேஸ்ட் ஹராஸ்மெண்ட்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் தி இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது நம்ம முக்கால்வாசி மக்களுக்கு வந்து இது ஒரு ஃபிக்ஷனலாக தெரியும், ஏன்னா நமக்கு அது நடந்திருக்காதுல்ல. பட் இது வந்து ரியாலிட்டி. நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, இந்த யூனிவர்சிட்டியில் நடக்கிற டிஸ்கிரிமினேஷனை பற்றி ரிப்போர்ட் தரணும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கிட்ட இந்த ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. அந்த UGC சொன்ன ரிப்போர்ட்ல 2004 இருந்து 2024 அந்த யூனிவர்சிட்டியே கொடுத்த டேட்டா படி 115 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கேம்பஸ்குள்ள, காலேஜுக்குள்ள நடந்த சூசைட்ஸ். இதுல மெஜாரிட்டி பேர் இறந்து போனது யாருன்னா தலித் கம்யூனிட்டிஸ். அப்போ UGC கொடுத்த டேட்டா எதை ப்ரூவ் பண்ணுது? யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க ஒரு மார்ஜினல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா யூ ஃபீல் ஐசோலேட்டட், யூ வில் பி ஹராஸ்ட். அதோட முக்கியமானது, நீங்க ஐசோலேட்டடா இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. என்ன ரீசன்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டேட்டா படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸோட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா SC ST டீச்சர்ஸ் மொத்தமாவே 4.3%, STல 2.5%. இப்போ 100 டீச்சர்னா 100ல மொத்தமா ஒரு 6-7 டீச்சர் தான் SC ST இருக்காங்க. அப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனார்ல, அந்த ஸ்கூல்ல அவரோட பெயினை புரிஞ்சுக்கிறதுக்கான டீச்சர் இல்லாதது தான் மெயின் காரணம். அண்ட் சேம் இதே தான் இந்தியோட யூனிவர்சிட்டிஸ்ல 95% ஆஃப் ஃபேக்கல்டிஸ் இன் தி IIT வேர் ஃப்ரம் அப்பர் கேஸ்ட். 5% ஆஃப் டீச்சர்ஸ் மட்டும்தான் மார்ஜினல் கேஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது SC ST OBC டோட்டல் கம்பைலேஷனே 5% தான் யூனிவர்சிட்டிஸ்ல. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு? பேரியரா இருக்கு. சிஸ்டமிக் பேரியர். அந்த டவர்ல இருந்து குதிச்சு வெளியே வந்து இன்னொரு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயும் அந்த பேரியரை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல 115, அது ஏன் பயங்கரமான ஷாக்னா, எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்சிட்டியில டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஹராஸ்மெண்ட் இருக்கு. இதை சரி பண்றதுக்கு 2012 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு தெரியும், எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் ஒரு செல் உருவாக்கணும், அதாவது ஒரு போர்டு உருவாக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல். அந்த யூனிவர்சிட்டி நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் நடக்கும்ல, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு செல் வந்து எல்லா யூனிவர்சிட்டியும் இருக்கணும், டு ஹேண்டில் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் தி டிஸ்கிரிமினேஷன். பட் ரியாலிட்டியில தீஸ் ரெகுலேஷன்ஸ் வேர் நாட் இம்ப்ளிமெண்டட் எஃபெக்டிவ்லி. இது யாரோட அப்சர்வேஷன்? சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன். லிங்க் புரியுதா? ரோஹித் மேல இறந்து போறாங்க, பயல் தாத்வி இறந்து போறாங்க, இவங்க எல்லாரோட அம்மா இருப்பாங்களே, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? கேஸ் கொடுக்குறாங்க கோர்ட்ல. என்ன கேஸ் தராங்க? பசங்க இறந்து போறதுக்கான காரணம் யூனிவர்சிட்டியில கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அப்படி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனா அப்சர்வேஷனா UGC கிட்ட கேட்டிருக்காங்க. 2012 அடிப்படையில் ஒரு செல் உருவாக்கணும்ல, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல். இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா யூனிவர்சிட்டி கிட்டையும் இருக்கிற எல்லா செல்ஸ் கேட்டு இது வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எவ்வளோ சரி பண்ணியிருக்கீங்க,
அது எல்லாத்த பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் என்ன தெரிய வருதுன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல் வந்து எந்த யூனிவர்சிட்டியுமே பெருசாக எஃபெக்டிவ் ஒர்க் ஆகல. விச் மீன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எஸ்சியா இருக்கீங்க, எஸ்டியா இருக்கீங்க, இல்லை ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இந்தியாஸ் யூனிவர்சிட்டி. மென்டல் ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு, ஐசோலேஷன்ல ஆரம்பிச்சு, சூசைடு வரைக்கும் எக்ஸ்ட்ரீமா ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகுது. ஸோ ஈக்குவாலிட்டி சொல்லி தர்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயே ஈக்குவாலிட்டி இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷனோட பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி இஸ் அண்டர்மைன்ட் இன் தி இந்தியாஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த ஐடியா புரியுதா சொல்லுங்க. இது இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இந்தியாவோட பேங்க், அப்புறம் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ், இந்தியன்ஸ் நிறைய பேர் காசு கொடுத்து உருவான கம்பெனி. பட் திடீர்னு இந்த கம்பெனி என்ன ஆச்சுன்னா திவால் ஆயிடுச்சு, பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. ஸோ பேங்க்ரப்சி ஆன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த கம்பெனியை இன்சால்வன்சி ப்ராசஸ் பண்ணணும். திவால்லாம் புரிஞ்சா, அதாவது அந்த கம்பெனியால ரன் பண்ண முடியல, ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, லாஸ்ட்ல போகுது. ஸோ கம்பெனி 3 நாள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ 3 நாள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ, இவங்க யாரு காசு கொடுத்தவங்க கிரெடிட்டர்ஸ், அவங்களுக்கு திருப்பி அவங்க என்ன காசு கொடுத்தாங்களோ திருப்பி தரணும் இல்லை. அந்த ப்ராசஸ் பேர் இன்சால்வன்சி ப்ராசஸ். அந்த கம்பெனியோட அசட்டு, சேவிங்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே வித்து காசு திருப்பி தர்ற ப்ராசஸ் இது இந்தியாவில் இருக்குது. இதை பார்த்து யார் இருக்கா, நேஷனல் கம்பெனி லா ட்ரைபுனல் இருக்காங்க. இந்த கம்பெனி பற்றியான இன்சால்வன்சி ப்ராசஸ் பார்த்துப்பாங்க. ஒருவேளை ஒரு இந்தியன் கம்பெனி இந்தியாவில் இல்லாமல் ஃபாரின்ல வச்சுக்கலாம், இந்தியன் கம்பெனி தான் ஃபாரின்ல இருக்கு, அங்கே ரன் பண்ணுறதுக்கு இந்தியா கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கு, எஸ்பிஐ கிட்ட காசு வாங்கியிருக்கு, திவால் ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணி ஆகணும், இன்சால்வன்சி பண்ணும்ல. அதாவது அந்த அசட்டை வித்து யாருக்கு காசு வர வேண்டியது இருக்கு, நம்ம ஊர் மக்கள் காசு வர வேண்டியது இருக்குல்ல. பட் அது வேற கண்ட்ரியில் இருக்குல்ல. அப்போ என்சிஎல்டி என்னது, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். அப்போ இந்தியாவில் இந்தியா தானே, இந்தியாவுக்குள்ள ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணுன்றது முடியாது. அப்போ இது என்னது, இந்தியா விட்டு வெளியே. ஸோ கிராஸ் பார்டரில் ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆயிடுச்சுன்னா அந்த இன்சால்வன்சி ப்ராசஸ்க்காக நம்ம இந்தியன்ஸ் காசு கொடுத்துப்பாங்களா, அவங்க காசை திருப்பி எப்படி அவங்களுக்கு திருப்பி வாங்க வைக்கிறது, அதுக்கு நம்ம ரூல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நம்ம கிட்ட லா கிடையாது. இந்த சேலஞ்சை பற்றி தான் இன்னைக்கு சென்டர் பேஜில் அந்த பாட்டம் இருக்குல்ல, ஹெட்டிங் படிக்கல, இந்தியா கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி லீகல் ரிஃபார்ம். இப்போ கிராஸ் பார்டரில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை இன்சால்வன்சி ப்ராசஸ் இந்தியா பண்ணணும்னா லீகல் லெவலில் என்ன ரிஃபார்ம் பண்ணணுன்றதுனா ஆர்டிகல். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் முக்கியம். இதில் பேசப்பட்ட எல்லா ஃபேக்ட்ஸுமே ஹேண்ட் அவுட் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அது சூப்பராக படிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஹேண்ட் அவுட்டை படிக்கிறதுக்கு பேசிக் ஐடியா இருக்கணும்ல, கான்செப்ட்ஸ் ஒரு பிரஷ் பண்ணலாம். இப்போ அதே எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பார்க்கலாம். ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு எஸ்பிஐ காசு கொடுத்துருக்கு, நீங்களும் காசு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர். அந்த காசை வச்சுக்கிட்டு நிறைய கண்ட்ரீஸில் பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்பெனி என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் ஃபினான்ஷியல் ஃபெயிலியர், பேங்க்ரப்சி. அப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு காசு கொடுத்தது யாரு, இந்தியாவோட எஸ்பிஐ. ஓகேவா, இந்தியாவோட மக்கள். இவங்களுக்கு காசு திரும்பி வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எல்லா கம்பெனியும் என்ன பண்ணணும், நம்ம இன்சால்வன்சி ப்ராசஸ் பண்ணணுமா. இப்போ நம்ம ஊர்ல அந்த கம்பெனி இருக்குன்னா நம்ம லா என்ன பண்ணும், என்சிஎல்டி இந்த கம்பெனியோட அசட்டு, இந்த கம்பெனியோட காசு எல்லாத்தையும் என்ன பண்ணும், எடுத்து பிரிச்சு கொடுத்துரும். யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துரும். பட் இப்போ என்ன பண்ணி ஆகணும், நம்ம எஸ்பிஐக்கும் மக்களுக்கும் காசு திருப்பி தரணும்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கிற அந்த பிரான்ச்சை என்ன பண்ணி ஆகணும், நம்ம இன்சால்வன்சி பண்ணணும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செகண்ட் ஹேண்ட்ல வித்து, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடேஷன் சொல்லுவாங்க. இந்த கம்பெனியை யாரை வாங்க வராங்களோ ஏதோ ஒன்று வித்து இந்த காசு வாங்கி நம்ம எஸ்பிஐக்கு மக்களுக்கு தரணும். பட் விற்க முடியாதுல்ல, ஏன்னா அந்த கம்பெனி எங்கே இருக்குது, மற்ற கண்ட்ரியில் இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரியில் தானே அந்த லாக் இருக்கும், யோசிக்க முடியுதுல்ல. எஸ், அப்போது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பிரான்ச்சை இன்சால்வன்சி பண்ணி காசு எடுக்கிறதுக்கு நமக்கு பவர் கிடையாதுல்ல. அப்போ ஜென்ரலாக நம்மளால இன்சால்வன்சி ப்ராசஸ் பண்ண முடியுது. பட் நமக்கு வர வேண்டிய காசு வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்கிற பிரான்ச்சை இன்சால்வன்சி பண்ணணும்னா, அதாவது நம்ம பார்டரை விட்டு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம கிட்ட ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த சேலஞ்சை பற்றி பேசுகிற ஆர்டிகல் தான் இன்னைக்கு சென்டர் பேஜில் பாட்டம் ஆர்டிகல். ஹெட்டிங் படிக்கல, இந்தியா கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி, அதுக்கு செய்ய வேண்டிய லீகல் ரிஃபார்ம்ஸ் என்ன. ஓகேல, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சினா புரிஞ்சிருக்கும். இப்போ பேசின ஸ்டோரியை ஒன்லைன்ல காட்டுறேன், அந்த லைன் படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. when a company operates in multiple countries and faces financial failure, அப்போ அது வாங்கின கடன், அதோட அசட்டு இல்லை எங்கே இருக்குது, அக்ராஸ் தி பார்டர் இருக்குது, மற்ற கண்ட்ரீஸில் தான் அதோட அசட்லாம் இருக்குது, அதோட கம்பெனி, அது வாங்கின கடன் எல்லாமே, அதை எப்படி திருப்பி எடுத்துக்கிறது, அதை பற்றி பார்க்குறது தான் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி. ஓரளவுக்கு புரிஞ்சுல. இப்போ சேம் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆங்கிள், நம்ம ஊரில் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு யூஎஸ்ஏக்காரங்க, பிரிட்டன்காரங்க, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ், அங்கே இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற பேங்க் என்ன பண்ணிருக்கு, இவனுக்கு கடன் கொடுத்துருக்கு. பட் இந்த கம்பெனிக்காரன் திவால் ஆயிட்டான். இப்போ யூஎஸ்ஏக்கார மக்களும் பிரிட்டன் மக்களும் என்ன பண்ணி ஆகணும், அவங்களுக்கு தர வேண்டிய காசு திருப்பி தரணும் இல்லை. அவங்க என்ன பண்ணி ஆகணும், இந்தியாக்குள்ள வந்து அந்த கம்பெனி இன்சால்வன்சி பண்ணணும்ல. பட் அந்த கம்பெனி எங்க இருக்கு, இந்தியாக்குள்ள இருக்குல்ல. அப்போ அந்த பவர் கிடையாது இல்லை. அப்போ மியூச்சுவலாக வச்சுக்கணும். கிராஸ் பார்டர் இன்சால்வன்சினா நாம போய் மற்ற கம்பெனி வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா அங்கிருந்து காசு வாங்குறதும், இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸோ அவங்க அந்த மக்கள் காசு வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்குன்னா வாங்குறது, ரெண்டுமே சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ். ஸோ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அப்போ இந்தியாவில் முதல் முறையாக இந்த இன்சால்வன்சி ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேக்ட் எடுத்தால் எந்தெந்த இயர் நான் வச்சுக்கணும், 1840 நான் வச்சு வேணா ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம். 48, 1909, 1920. ஸோ முதல் முறையாக இந்தியாவில் இன்சால்வன்சி லா வந்தது 1848. இந்தியன் இன்சால்வன்சி ஆக்ட் 1848. அப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு, அதாவது ஃபினான்ஷியல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா
காசு எப்படி திரட்டுறது அதை பற்றின சிம்பிள் லா 1848 போட்டுடலாம். அந்த சேம் லாவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக்கி சில முக்கியமான ஏரியாஸில் மட்டும் பிரசிடென்சி டவுன்ஸ், முக்கியமான டவுனில் பிரசிடென்சி டவுன்ஸ் இன்சால்வன்சி ஆக்ட், கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இந்த டவுனில் ஒரு கம்பெனி இன்சால்வன்சி பண்ணோன்னா இந்த ரூல்ஸ். இப்போ அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே இருக்கிற ரூரல் ரீஜியன், ஸ்மால் பிளேசஸ், ஸ்மால் டவுனு, ரூரல் ரீஜன், இங்கே இன்சால்வன்சி பண்ணணும்னா 1920 ஆக்ட், ப்ரொவின்ஷியல் இன்சால்வன்சி ஆக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் இன்சால்வன்சி வந்துருக்கு, அப்புறம் வந்து பிரசிடென்சிக்குன்னு தனி ஒரு ஆக்ட், அப்புறம் அந்த டவுன்ஸ் தவிர்த்துட்டு ஃபுல்லாக இருக்கிற ஃபுல் ஸ்டேட்டுக்குமே ப்ரொவின்ஷியல் ஃபுல்லாகவே ப்ரொவின்ஷியல் இன்சால்வன்சி ஆக்ட். அப்போ எல்லாமே என்னது, அந்த டவுனில் இருந்தீங்கன்னா இல்லை இந்த ப்ரொவின்ஷியல் இருந்தீங்களா, அந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதை பற்றி பேசல. லண்டனில் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி காசு கொடுத்தது இந்தியன் அப்படின்னா லண்டனில் திவாலான கம்பெனிக்கு கிட்ட காசு வாங்கி இந்தியனுக்கு தர முடியாது. கிராஸ் பார்டர் கிடையாது. ஓகேவா, இது பேசிக் ஃபேக்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஆக்ட் என்ன பண்ணல, நம்ம சேஞ்ச் பண்ணல. 1964 இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி பார்த்தோம், இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 1964 லா கமிஷன், தேர்ட் லா கமிஷன். இந்தியாவில் எல்லா லாஸும் ஓல்டாக இருக்குது, பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட லாவாக இருக்குது, அதை எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படி சொல்லும்போது இந்த லாவும் அதில் வந்துச்சு. அதனால பார்க்குறோம். பட் இந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது 26வது ரிப்போர்ட், அது நம்பர் தேவையில்லை. இந்த ரிப்போர்ட் கொடுத்தது அப்படின்னா இருக்கு, டிலே தான் ஆச்சு. எப்போ வரைக்கும், 1990s வரைக்கும். 1990க்கு அப்புறம் தான் இந்த கிராஸ் பார்டர் பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். என்ன ரீசன், 1990க்கு அப்புறம் தான் இந்தியாக்குள்ள என்ன வருது, குளோபலைசேஷன். அதாவது ஃபாரின் கம்பெனிஸ்காரங்க இந்தியாக்குள்ளே வந்து பிரான்ச் வைக்கலாம், இல்லை ஃபாரின் கம்பெனிக்காரங்க இந்தியாவோட மக்களோட காசை ஷேர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். எனிதிங் கிராஸ் பார்டர் நடக்குது. ஸோ 1990க்கு அப்புறம் நிறைய கமிட்டிஸ், இராடி கமிட்டி, மித்ரா கமிட்டி, ஈரானி கமிட்டி, 2000, 2001, 5 எல்லாரும் ஒரே பண்ண சொன்னாங்க. நேஷனல் லெவலில் லா போடுறது எல்லா கண்ட்ரிஸுக்கும் பொருந்தாது. அப்போ ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லெவலில் இந்த லா இருக்குது. அதாவது எல்லா கண்ட்ரியும் கிராஸ் பார்டரில் இன்சால்வன்சி பண்ணணும்னா என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் மக்களோட காசு வந்து ஒரு கம்பெனி கிட்ட ஃபாரின் கம்பெனியில் இருக்குன்னா அந்த ஃபாரின் கம்பெனியில் போயிட்டு அந்த கண்ட்ரியில் போயிட்டு எப்படி இன்சால்வன்சி பண்ணணும். யூனிஃபார்மாக எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு லா இருக்குது. யார் போட்டிருக்கா, UNCITRA இருக்காங்களே, யுஎனோட அமைப்பு, அது லா போட்டிருக்கு. மாடல் லா ஆன் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி 1997. இந்த லாவை இந்தியா அடாப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டெப். பட் ஆக்சுவலாக இந்த 2000 டைமில் பார்க்குறோம்ல, இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சுல, அந்த டைமில் ஆக்சுவலாக இந்தியாவிலே லா என்ன கிடையாது. இன்னும் அந்த பழைய தானே பார்த்தோம், ஓல்டு லாஸ் தானே, நியூ லா கிடையாதுல்ல. அதாவது இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனி வந்து இன்சால்வன்சி ஆயிடுச்சு, பேங்க்ரப்சி ஆயிடுச்சுன்னா இன்சால்வன்சி ரெடி பண்ணுன்ற லாலாம் ஓல்டு லா தான், பிரிட்டிஷ் லா தான். ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்க சரி பண்ணுவோம்ல, நியூ லா கொண்டு வராங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் IBC 2016 கொண்டு வராங்க. இப்போ டொமஸ்டிக் லெவலில் ஒரு இன்சால்வன்சி பண்ணணும்னா இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, இந்த கோட் என்ன பண்ணுது, ரூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டொமஸ்டிக் லெவலில் ஒரு கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதோட அசட்டு, அதோட கடன்லாம் சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் உருவாக்கியாச்சு. இந்த கோட் உருவாக்கும் போது நிறைய கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கல, அதனால 2 செக்ஷன் 234, செக்ஷன் 234 அண்ட் 235, இந்த 2 செக்ஷனும் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி பேசுது. பட் இந்த செக்ஷனை வந்து ரியாலிட்டியில் என்ன பண்ணல, என்ஃபோர்ஸ் பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது ஒரு சேலஞ்ச். ஓகேவா, ஒரு சர்க்கிள் ரிலீஸ் பண்ணி இந்த செக்ஷன் என்ன பண்ண நம்ம அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த டிலேயிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் இருக்குல்ல, 234 சொல்லுது, ஒரு இந்தியன்ஸோட காசு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட கம்பெனியில் இருக்கு அப்படின்னா 2 கண்ட்ரி அக்ரிமெண்ட் போட்டு இன்சால்வன்சி ப்ராசஸ் பண்ண முடியும். ஒருவேளை அந்த இன்சால்வன்சி ப்ராசஸ்ல அந்த கம்பெனி மேலே ஏதாவது கேஸ் இருக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் அந்த கேஸ் இருக்குன்னா அந்த கேஸை பற்றி, அந்த கேஸ் யாரை பற்றி, அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க கம்பெனி பற்றி. அப்போ அந்த கம்பெனி மேலே கேஸ் போட சொல்லணும்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க அந்த அங்கே ஒரு கோர்ட்டுக்குள்ள, அந்த கோர்ட் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனி மேலே கேஸ் பண்ண முடியும். அப்போ கவர்மெண்ட் கூட சேர்ந்து, ஃபாரின் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இன்சால்வன்சி பண்ணுறது 234. அந்த ஃபாரின் கோர்ட் இருக்குல்ல, அந்த கண்ட்ரியோட கோர்ட், அந்த கண்ட்ரியோட கேட்டு அந்த கம்பெனி இன்சால்வன்சி பண்ணலாமா என்னமா அந்த டிபேட் பற்றி பேசுகிறேன். அடுத்த ஆர்டிகல், அடுத்த செக்ஷன் 235. ஸோ அந்த செக்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு கம்பெனி நேம் ஜெட் ஏர்வேஸ் வெர்சஸ் SBI. புரிச்சா, ஜெட் ஏர்வேஸ் கம்பெனிக்கு SBI காசு கொடுத்துருக்கு. இன்சால்வன்சி பண்றதுல பிரச்சனை இருந்துச்சு, அதனால கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட் வந்து இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது 2 விஷயம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ற புரிஞ்சா, IBC கொண்டு வந்தாச்சு. அந்த IBCல 2 செக்ஷன் இருக்கு. 2 செக்ஷன் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி பண்றதுக்கு கவர்மெண்ட் பேசிக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அந்த ஃபாரின் கோர்ட் பேசிக்கலாம் சொல்லியாச்சு. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ரியாலிட்டியில் ஒரு இன்சால்வன்சி நடந்துச்சுன்னா ஒர்க் அவுட், அதை செக் பண்ணால் இன்சால்வன்சி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் ஒர்க் அவுட் ஆகல. அப்போ ஜெட் ஏர்வேஸ் மேலே கேஸ் போடுறோம். நம்ம கோர்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த கேஸ் விசாரிக்கும் போது 2 விஷயம் சொல்லுது. ஜெட் ஏர்வேஸ் எங்கே இருக்குது, நெதர்லாண்டில் இருக்கிற அந்த கம்பெனி என்ன பண்ணாமல் இன்சால்வன்சி பண்ணணும். ஓகேவா, அப்போ செக்ஷன் 234 படி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நெதர்லாண்டு கூட ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட். அதாவது 2 கண்ட்ரி பண்ணிக்கலாம் ரெசிப்ரோக்கலா, உங்களுக்கு தேவைன்னா இன்சால்வன்சி பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு தேவை நாங்கள் பண்ணிக்கலாம் இன்சால்வன்சி பண்ணிக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த செக்ஷன் பேஸ் பண்ணி போடவே இல்லை. செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனை பேஸ் பண்ணி கண்ட்ரிஸ் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போடல. அக்ரிமெண்ட் போடாத போது எப்படி கோர்ட்டை வந்து விசாரிக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஒன்று பாயிண்ட், செக்ஷன் 234 235 2 செக்ஷனுமே லீகலி ஒன்றும் என்ஃபோர்ஸ் பண்ணப்படலை. அதாவது கவர்மெண்ட் அதை பற்றி எந்த நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாத போது ஒரு கோர்ட்டுக்கு இப்படி விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்கும். 2 சேலஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இன்சால்வன்சியை வந்து த்ரூ அவுட் தி எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் பண்ணணும்னா ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணியாகணும், அக்ரிமெண்ட் பண்ணணும் செக்ஷன் படி. ரெண்டாவது,
நோட்டிஃபை பண்ணணும் 2 செக்ஷனையும் 2 பண்ணல. ஸோ ஓரளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுல. இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு 2 கமிட்டி, இன்சால்வன்சி லா கமிட்டி, கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி கமிட்டி. இவங்க எல்லாரும் சொன்னது ஒரே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, யுனைடெட் நேஷனோட பாடியோட மாடல் லா ஆன் கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி. இந்த லாவை இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும், ஓகே சொல்லணும். அடாப்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸி. எல்லா கண்ட்ரிக்கும் என்ன பண்ணிக்கலாம் தேவையில்ல, அக்ரிமெண்ட் பண்ண அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். ஈஸியஸ்ட் வழி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற புரிஞ்சா, யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா, யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா. இது ஆல்ரெடி கிராஸ் பார்டர் இன்சால்வன்சிக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம் எல்லா கண்ட்ரியும் அப்படின்னு ப்ரொசீஜரை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. அந்த சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரை இந்தியா என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 50+ கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரூல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கூட பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி 2024 அகைன் சொல்லியிருக்கு, UNCITRAL இந்த குரூப்போட இந்த லாவை அடாப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு பார்லிமெண்ட்ரி கமிட்டி மறுபடியும் ரீட்ரீட் பண்ணியிருக்கு 2024. ஸோ இந்தியா என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த லாவை UNCITRAL சொன்ன லாவை என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணல. ஸோ இதை ரீசெண்ட் அப்டேட். இன்னும் சில நிறைய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் நான் வந்து இந்த ஸ்டோரியில் மிஸ் பண்ணிட்டேன். அது ஹேண்ட்அவுட்ல இருக்கு, ரிவிஷன் பண்ணுறேன். அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜில் நம்ம நிறைய தடவை பார்த்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பேச வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு, ரிவிஷன் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட் அவுட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு வீடு, இங்கே ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. இந்த ஃபேமிலியோட ஹெட் இருப்பார்ல அப்பா, அவர் ஒரு பயங்கரமான பிரச்சனை. 3 மாதத்துக்கு ஒரு பர்த்டே வருது, பொண்ணுக்கு ஒரு பர்த்டே வருது, அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் பையனுக்கு வருது, அப்புறம் ஒய்ஃபுக்கு வருது, அப்புறம் அவருக்கு வருது. அப்போ ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கேக் வாங்கணும், வெளியே கூப்பிட்டு போகணும், செலவு வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த அப்பா வந்து ஒரு பிளான் பண்றாரு, செலவை குறைக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். கம்பேரிசன் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிங்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அப்பா வச்சுக்கலாம், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 2 மாதத்துக்கும் நமக்கு இந்த பர்த்டே நாளே ஆகிட்டு இருக்கு, செலவு அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ என்ன ஐடியா பண்ணலாம், உங்க எல்லாரோட பர்த்டேவையும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு கேக் வாங்குறோம், அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே கேக் வெட்டலாம். என்ன ஆகுது, ஒன் ஃபேமிலி ஒன் பர்த்டே, மணி சேவ் பண்ணப்பட்டது. அடிக்கடி ஆஃபீஸ் லீவ் போடுற வேலை கிடையாது, இந்த பர்த்டேக்காக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு டைம் முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களோட டெய்லி டிஸ்ரப்ஷன்ஸ் என்ன ஆகுது, குறையுது. உங்க வேலை என்ன பண்ணலாம், நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். பெட்டர் கவர்னன்ஸ். கரெக்டா, இது எல்லா பாயிண்ட் எதுக்கு பொருந்தும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு பொருந்தும். கரெக்டா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். இந்தியாவில் எல்லா டைமுமே வருஷம் முழுக்க ஏதோ ஒரு ஊர்ல எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவு ஆகிட்டே இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் இருந்தா எஃபிஷியன்ஸே எப்படி ஒர்க் பண்ண முடியும். இப்போ 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஓட்டு போடும்போதே மக்கள்கிட்ட சொல்லிடணும், நீங்க 3 ஓட்டு போடணும். ஒரு ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம் யாரு, லோக்கல் லெவல் யார், நீங்க ஓட்டு போட்டீங்களா, இவங்க தான் 5 இயர்ஸ் ஆட்சி பண்ணுவாங்க. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ஒரு தடவை பண்ணலாம், நீங்கள் ஓட்டு போடுங்க, பணத்தை சேவ் பண்ணிருக்கலாம், டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்காது, எல்லா கவர்மெண்ட் வேலையை பார்க்கும், பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காது, கவர்னன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இதில் ப்ராப்ளம் என்ன, பர்த்டே கொண்டாடிட்டாங்க, பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஃபேமிலி மெம்பரோட இண்டிபெண்டன்ஸ் போதில்ல. கரெக்டாக அதே மாதிரி ஒன் டைம் எலெக்ஷன்னா ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணணும்னா அந்த ஒரு பிரச்சார டைமில் ஸ்டேட் கவர்மெண்டோட வாய்ஸ் என்ன ஆகாது, கேட்காதுல்ல, ஃபெடரலிசம் அடி வாங்குமா. ரெண்டாவது, என் பர்த்டே எப்போ கொண்டாடணுன்றது என் டேட் அது இதுக்கு சென்ட்ரல் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான எலெக்ஷன் டைம் வந்து ஒன்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கால் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் கால் பண்ணணும், இண்டிபெண்டன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஓரளவு கரெக்ட் இல்லை. பட் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு யூனிஃபார்மாக எலெக்ஷன் வச்சு 5 இயர்ஸ்க்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே நாள் எலெக்ஷன், அடுத்த 5 இயர்ஸ்ல ரீ எலெக்ஷன் அப்படி வச்சா கூட யூனிஃபார்ம் ரன் பண்ணாலும் இந்த விஷயத்தில் 2 ப்ராப்ளம் இருக்கு. 2 முக்கியமான ப்ராப்ளம் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பிரசிடென்ட் ரூல். மீனிங் புரிஞ்சா, இந்தியா இது ஒரு ஸ்டேட்டு, தமிழ்நாடு வச்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யோசிக்கிறார். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது, தேவையில்லாத பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கலவரம் அதிகமாகிடும். என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட்ல இருக்கிற ஆட்சி என்ன பண்ணலாம், கவுத்துடலாம். யார் யோசிக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்க முடியும். கான்ஸ்டியூஷன்ல அது இடம் இருக்கு, ஆர்டிகல் 356. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன பண்ண முடியும், ரூல் பண்ண முடியும், பிரசிடென்ட் ரூல். இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு கதை மாதிரி இருக்கும், பட் ரியாலிட்டியில் இந்த ஆர்டிகல் 356 மட்டும் இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 130 முறை பயன்படுத்தி இருக்கு. என்ன அர்த்தம், இந்தியாவில் ஒரு 130 முறை ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒவ்வொரு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, டிஸ்மிஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி உருவாக்கிருக்கு. அப்போ இது ஸ்டோரி கிடையாது, ரியாலிட்டியில் அடிக்கடி நடக்கும். அப்போ இந்த பிரசிடென்ட் ரூலையும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனையும் உங்களால் லிங்க் பண்ண முடியுதா? இன்றைக்கே நம்ம போயிட்டு ஓட்டு போடுறோம், ஓட்டு போடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு யார் ஆட்சிக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு, ஸ்டேட் லெவலில் யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போட்டாச்சு, சென்ட்ரல்லையும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்டேட்லையும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன நடக்காது, எலெக்ஷனே கிடையாது, பீஸ்ஃபுல்லாக ஒரு தடவை எலெக்ஷன் ஓட்டு போட்டாச்சு, அடுத்த 5 இயர்ஸ்க்கு இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம், மறுபடியும் தான் மாற்றும். கரெக்டாக, அதான் ஒன் நேஷன் எலெக்ஷன். பட் இது பெர்மனெண்ட்டாக நடக்குமா, வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டிஎம்கே, இது பிஜேபி, 2 கட்சிக்கும் பிடிக்கல வச்சுக்கலாம். பிஜேபி என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் கொண்டு வரலாம். யோசிக்க முடியுதா? அப்போ மேபி இந்த டிஎம்கே ஆட்சி வந்து
2 வருஷம் ரூல் பண்ணிருக்கலாம், இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது அடுத்த எலெக்ஷன் காமன் நடக்கிறதுக்கு. இப்படி பிரசிடென்ட் ரூல் போட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசத்துக்கு நீ போட்ட மறுபடியும் எலெக்ஷன் நடத்துற, அப்ப என்ன பண்ணுவ ஸ்டேட்டுக்கு? ஏன்னா அந்த அந்த ஆட்சி சரி கிடையாது, தூக்கியாச்சு. பிரசிடென்ட் ரூல் போட்ட, பிரசிடென்ட் வச்சு ரூல் பண்ணி அந்த இடத்த அமைதியாக்கிட்ட. ஓகே, மறுபடியும் என்ன எலெக்ஷன் வைப்பல? அப்ப எலெக்ஷன் வைக்கும்போது அடுத்த 5 இயர்ஸ் வைப்பியா, இல்லை இந்த மொத்தமாக 5 இயர்ஸ் தானே, இந்த 2 இயர் முடிஞ்சு போச்சு, ரிமைனிங் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் வைப்பியா? ரெண்டுமே தப்பு தான். யோசிக்க முடியுதா? உங்கள் பிளான் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்தியா முழுக்க எலெக்ஷன் ஒரு தான் நடக்கணும். பட் இந்த எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 2 வருஷம் ஆட்சி பண்ணிடுச்சு, மிச்சம் 3 வருஷம் இருக்கு. பிரசிடென்ட் கொண்டு வந்துட்டீங்க. பிரசிடென்ட் ரூல் வந்து 1 வருஷம் வச்சுக்கலாம், ரன் ஆயிடுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு. ஸோ 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கு? 2 வருஷம் இருக்கா? இப்போ எலெக்ஷன் வச்சு அடுத்த கவர்மெண்ட் சூஸ் பண்ணுவீங்களா? அப்படிதான் சூஸ் பண்ணி ஆகணும். சூஸ் பண்ணா ரிமைனிங் 2 இயர்ஸ்க்காக எலெக்ஷன் வைப்பீங்களா? இல்லைனா அந்த எலெக்ஷன் முடிவில் வந்து ரிசல்ட் வந்தது 5 இயர்ஸ் வைப்பீங்களா? அடுத்த 5 இயர்ஸ் வச்சிங்கன்னா டைம் மாறுது இல்லை? இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பிரசிடென்ட் வர ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 10 இயர்ஸில் என்ன ஆகிடும்? ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைமிங்கே மாறிடும் தானே. ஒரு வேலை இல்லை, அப்படிலாம் தேவையில்லை. நம்ம எலெக்ஷன் வைக்கலாம், பிரசிடென்ட் ரூல் போயிடுச்சு, ரிமைனிங் 2 இயர்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மட்டும் எலெக்ஷன் ஓட்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னா மக்களோட ஓட்டிங் போகிற என்ன ஆகுது? மக்களோட ஓட்டிங் வேல்யூ கம்மியாகுதுல்ல. மீனிங் புரிச்சா? ஒரு ஸ்டேட்டில் ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க ஓட்டு போட்டால் அவங்க சூஸ் பண்ண கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட்டில் ஓட்டு போட்டால் 2 வருஷம் தான் இருக்க முடியும். இன்இக்வாலிட்டியில் ஃபெடரல் இஷ்யூவில் லாஜிக் புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். நான் தான் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அப்போது எல்லா கவர்மெண்ட்டும் யூனிஃபார்மாக சட்டமன்றம் ஃபார்ம் ஆனாலும் அடிக்கடி பிரசிடென்ட் ரூல் போட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு சட்டமன்றத்தோட டேர்ம் என்ன ஆகும்? ப்ரீமெச்சூராக உடையும். ப்ரீமெச்சூராக உடஞ்சிச்சுன்னா அடுத்து வைக்கிற எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அது 5 இயர்ஸா இல்லை கம்மியாக வச்சா 2 வச்சாலுமே ப்ராப்ளம் தான். இது புரிஞ்சுல? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அசியூம் பண்ணுங்களேன், அசியூம் பண்ண உண்மை. 1957 ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அடுத்து 1962 அடுத்து 1967 ஒவ்வொரு 5 இயர்ஸும் பீஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கு பிடிக்காத ஸ்டேட்ல என்ன பண்ணுது? பிரசிடென்ட் ரூல் போடுது. அப்போ அவங்களோட டேர்ம் என்ன ஆகுது? மாறுது. மற்ற ஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கு மாறுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாறுது. ஃப்ரெஷ் எலெக்ஷன் வைக்கிறாங்க, அடுத்த 5 இயர்ஸ் வராங்க. இப்போ 130 முறை நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த ஒன் நேஷனல் எலெக்ஷன் நடந்த விஷயத்த, ரியாலிட்டியில் இருந்த விஷயத்தை மாத்தினது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ பிரசிடென்ட் ரூல். அப்போ இதுவே தப்பு, இதை சரி பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமானது ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு. மகாராஷ்டிரா சொல்லி பார்த்தோன்னா இருக்கா? சேம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒன் நேஷனல் எலெக்ஷன் வச்சு ஒட்டுமொத்தமாக. சில ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க? ஆளுங்கட்சியில் இருக்கிற மந்திரிகள் என்ன பண்ணுவாங்க? கூட்டணியாக சேர்ந்து வெளியே போடுவாங்களே, கட்சி விட்டு வெளியே போடுவாங்க, அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க. அது பேர் என்ன? டிஃபெக்ஷன். தான் கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி வேற கூட்டணி வைக்க போயிடுவாங்க. அப்பயும் ஆட்சி என்ன ஆயிடும்? உடஞ்சு போயிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் ரியாலிட்டியில் ஒன்று பிரசிடென்ட் ரூல் போட்டு அந்த டேர்ம் கரெக்டாக நடக்காது. இல்லை அங்கே இருக்க ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கிற சில எம்எல்ஏஸ் என்ன பண்ணலாம்? தனியாக பிரிஞ்சு வந்து தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அப்போ யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது, ஆட்சி போயிடும். திரும்பி எலெக்ஷன் வைக்கலாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் ஆகும். அப்போ அந்த எலெக்ஷனுக்கும் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் வராது. அப்போ ரியாலிட்டியில் எல்லா டைமும் யூனிக்காக நடக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக கிடையாது. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நீங்கள் வந்து நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரலிஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணுறேன், பிரசிடென்ட் ரூலை போடவே மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஏன் சொல்லலாம்? ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பிரசிடென்ட் ரூல்ன்றது இட் ஷுட் பி a டெட் லெட்டர். இருக்கிறதுலே மோஸ்ட் ரேரஸ்டா டைம் தான் போடணும். ஏன்னா அது ஃபெடரலை டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கிட்டு நீங்க உள்ள வரீங்க, ரொம்ப ரேர் கேஸ் தான் போகணும்னு சொல்றாங்க. பட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? நான் விடுதலை அடைஞ்சு 100 வருஷம் ஆகல, பட் இதுக்குள்ள 130 முறை ஸ்டேட்ல நிறைய கவர்மெண்ட் மாத்திருக்கோம். அப்போ இதை சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சி தவறுலாம் இருக்குல்ல, அது நடந்து தான் இருக்குது, அதை தடுக்க ட்ரை பண்றோம், பட் இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. இதெல்லாம் சரி பண்ணாத வரைக்கும் நீங்க ஒன் நேஷனல் எலெக்ஷன் நீங்க இப்போ வைக்கிறீங்கன்னா அதுலேயும் பாலிடிக்ஸ் தான் இருக்கே தவிர அட்மினிஸ்ட்ரேஷனா சரியா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹேண்ட் அவுட்லேயே படிச்சுக்கலாம், நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்ட் படிச்சிருக்கேன். எப்பவுமே ஃபேக்ட் முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும்போது 51 சட்டமன்றத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அது அப்படியே அடுத்து 57 62 67 கரெக்டாக எவ்ரி 5 இயர்ஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு. எப்போ டிஸ்கண்டினியூ ஆச்சு? 68 ஆரம்பிக்குது. என்ன ரீசன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது? ஸ்டேட் லெவலில் ஒரு இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தூக்குது. எந்த கவர்மெண்ட்? கேரளா கவர்மெண்ட் தூக்குது. ஸோ 2 காரணம். திஸ் ஒன் நேஷனல் எலெக்ஷன் வாஸ் டிஸ்கண்டினியூட். 2 ரீசன்ஸ். ஒன்று டிஃபெக்ஷன், இன்னும் ஆர்டிகல் 356. பட் இந்த ரியாலிட்டி புரியாம என்ன பண்றீங்க? ஒரு பில் கொண்டு வரீங்க, 129 கான்ஸ்டிடியூஷன் பில். இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் அது சரி பண்ணலாம். ராம்நாத் கோவிந்த் கமிட்டி ரிப்போர்ட்டோட ஒரு பில் கொண்டு வரீங்க, ஒரே டைம் எலெக்ஷன் நடத்தணும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? கான்ஸ்டியூஷன் திருத்த ட்ரை பண்றீங்க. இதெல்லாம் திருத்தணும். பார்லிமெண்டோட டூரேஷனையும் சட்டமன்ற டூரேஷனும் இப்போ ஒன்று மாறி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்னா டூரேஷனை சரி பண்ணணும்ல. எஸ், ஆர்டிகல் 83 172 சரி பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வைக்கணும். அப்போ லோக்சபாவையும் சட்டமன்றத்தையும் டிசல்யூஷன் பண்ணுற ஆர்டிகல் 85 174 இதுவும் திருத்தணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷனை வந்து மாற்றுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது 327, அதை திருத்தணும். ஆர்பி ஆக்டை மாற்றணும், பிரசிடென்ட் ரூல், இந்த ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியம். கரெக்டாக இதை பற்றிலாம் ஆல்ரெடி பார்த்துட்டு நான் உங்களுக்கு புரியுதுல. ஒருவேளை இப்போ நான் சொன்னது வந்து புரியல, காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல, சிம்பிளாக சொல்லிட்டேன்னா அகைன் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அகைன் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன்.
நான் வேணும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் அடிக்கடி பார்த்த 2 விஷயம், பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஒன் நேஷனல் எலெக்ஷன் அண்ட் நெகட்டிவ்ஸ் இன் 7 days எலெக்ஷன். ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட் மட்டும் ரிவிஷன் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நோட்ஸில் இருக்கும், ரிவிஷன் பண்ணுறேங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி இருமிட்டே இருக்கு, இல்லை ஸ்னீஸ் பண்ணிட்டே இருக்கு, அட் தி சேம் டைம் அவங்களால வந்து கரெக்டாக ப்ரீத் பண்ண முடியல. இதெல்லாம் எப்போ வரும்? இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் வாட்? கோல்டு தானே. ஸோ ஒரு பேட் கோல்டு வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். பட் மேபி இதே சிம்டம்ஸோட சைனாவில் ஒரு நோய் அவுட் பிரேக் ஆயிருக்கு, HMPV. இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, ஹெல்த் மினிஸ்ட்ரி மானிட்டரிங் தி HMPV outbreak in China. What is HMPV? Human metapneumovirus. HMPV. Human metapneumovirus. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து வைரஸ் என்ன கிடையாது, பாக்டீரியா கிடையாது. அதனால ஆன்டிபயோட்டிக் மெடிசன் போட தேவையில்ல. அது போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இந்த வைரஸ் எதை அஃபெக்ட் பண்ணுது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா. பட் புது வகையான வைரஸ்லாம் கிடையாது. 2001 இந்த வைரஸ் இருக்கு, மறுபடியும் அதிகமாக இருக்கு சைனாவில். ஸோ மோஸ்ட்லி இந்த வைரஸ் யாருக்கு வரும்? 14 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை வயசானவங்களுக்கு, இல்லை யாருக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வரலாம். ஸ்ப்ரெட் ஆகுமா? கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். என்ன ரீசன்? நம்ம நோயை பார்த்தோம்ல, காஃபிங்கு, ஸ்னீசிங்கு. இப்போ கண்டிப்பாக ஃப்ளூ விட என்ன வரும்? ஃப்ளூ மாதிரியே எதுவும் ஸ்ப்ரெட் ஆகும். பட் எப்படி இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. ஹெல்த் மினிஸ்ட்ரி பயங்கர மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் தயாராக இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? வழக்கம் டாக்டர் சொல்றது, பி ஹைட்ரேட்டட். ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை கிடையாது. ஹைஜீனாக இருக்கணும். அடிக்கடி ஹேண்ட் வாஷ், அவாய்டிங் தி க்ரௌட் பிளேசஸ். இது எல்லாமே மோஸ்ட்லி வின்டர் டைம் தான் வரும். வின்டர், ஸ்ப்ரிங் இந்த டைமில் வரும். ஸோ இந்த டைமில் மட்டும் மாஸ்க் வியர் பண்ணிட்டாலே சரியாயிடும். அடுத்த நியூஸ் அகைன் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் சேம் சைனா பட் டிஃப்ரெண்ட். நியூ சைனீஸ் கண்ட்ரிஸ். கண்ட்ரிஸ்னா இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட்டோ சைனாவில் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. ஸோ சைனா நிறைய டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கிருக்கு. எந்த இடத்துல? லடாக்ல. இந்தியாவோட பகுதியில் பார்டரில் இருக்கிற ஏரியாவில் சில டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கிருக்கு. அப்போ இந்தியாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சேம் அகைன் பார்டர் ப்ராப்ளம். ஸோ கோர் பாயிண்ட் புரிஞ்சுல, உங்களோட லேண்டில் இன்னொருத்த வந்து ஃபென்சிங் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காதுல, சேம் ப்ராப்ளம். ஸோ இந்தியாவோட லடாக் பகுதியில் சில பகுதி வந்து அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சைனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இஷ்யூ. அந்த பகுதிக்கு அவங்க 2 பேர் வச்சிருக்காங்க, ஹியான் டிஸ்ட்ரிக்ட், ஹெகாங் டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் பதில் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை காண்டி. இது ரெண்டுமே எந்த பகுதியில் இருக்கு? ஹோட்டன் ப்ரிஃபெக்சர். கூகுள் மேப்பில், கூகுள் மேப் தேவையில்ல, ஜெனரலாக கூகுளில் போயிட்டு ஹோட்டன் ப்ரிஃபெக்சர்னு படிங்க, மேப் வரும், ஜூம் அவுட் பண்ணுங்க. கரெக்டாக இது இந்தியானா இந்த இடத்துல வரும். ஆனால் இந்த பகுதி என்ன பண்ணுறாங்க? பார்டரில் தான் இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ரிக்டை ஆட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் நியூ டேர்ம்ஸ், நியூ ஏரியாஸ் வந்து டிஸ்பியூட் ஆகுது லடாக் பகுதியில். அதெல்லாம் வச்சுங்க. ஸோ ஃபேக்ட் தான். ஏன்னா இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பற்றி மெயின்ஸில் கேட்பாங்கல்ல, அப்போ ரீசெண்ட் டிஸ்பியூட் சொல்லிட்டு இந்த வார்த்தை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நான் வச்சுங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும்ல, நார்த் ஈஸ்ட் என்ன ரிவர் வருது? பிரம்மபுத்திரா. இங்கே வந்து ஒரு பெரிய டேமை கட்ட போகுது சைனா. ரெண்டாவது ப்ராப்ளம், த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேமை கட்ட போகுது. இப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? நார்த் ஈஸ்ட்டுக்கு வர்ற வாட்டர் சப்ளை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. என்ன சொல்ற புரிஞ்சா? பிரம்மபுத்திரா இஸ் தி லைஃப் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இன் இந்தியா. அதாவது லட்சக்கணக்கான மக்கள் பிரம்மபுத்திரா ரிவர் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தியாவில். அப்போ 2 கண்ட்ரி நடுவில் ஒரு ரிவர் போகுதுன்னா டேம் கட்டுறதுக்கு முன்னாடி 2 பேர் பேசணும்ல, அது நடக்கல. ஸோ முக்கியமாக இங்கே இருக்கிற அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் மக்களோட இரிகேஷன், லைவ்லிஹுட், அந்த வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே என்ன ஆகலாம்? குறைய வாய்ப்பு இருக்கு. திடீர்னு டேம் திறந்து விட்டா ஃப்ளட்டிங் வரலாம். ஸோ இட் இஸ் தி வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ். நான் அப்படி தான் ஆர்கியூ பண்ண போகிறோம். லாஜிக் புரிஞ்சா? ஒரு ரிவர் இப்படி வருது வச்சுக்கலாம். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி அப்படின்னா இந்த கண்ட்ரி வந்து ஆரம்பிக்குது. பட் இவனே ஒரு டேம் ஒன்று பிளான் பண்ணா கூட கீழே இருக்காங்களே, அந்த ரிவர் வந்து 2 கண்ட்ரிக்கு ஷேர் ஆகுதா? அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? ரிப்பேரியன் கண்ட்ரி சொல்லுவாங்க. ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ். 2 ரிவர், ஒரு ரிவரை ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ். இது லோவர், இது அப்பர். கரெக்டா? அப்போ லோவர் ரிப்பேரியன் கண்ட்ரிஸ் கிட்ட கேட்டுட்டு தான் இந்த கண்ட்ரி டேம் கட்டணுமே தவிர அவங்க ஏரியாவில் வர சொல்லிட்டு கட்ட முடியாது. இதுதான் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ். இதை வயல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வச்சுக்க வேண்டியது, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் கட்ட போகிறாங்க பிரம்மபுத்திரா. இது ஒன்று. ரெண்டாவது, லடாக் பக்கத்தில் சில நியூ டிஸ்ட்ரிக்ட்டை உருவாக்கிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் முக்கியம். கிரவுண்ட் வாட்டரில் நைட்ரேட் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்ல, சேம் நியூஸ் நீங்கள் சென்டர் பேஜில் வந்திருக்கு. சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கலாம், ரிவிஷன் வச்சுக்கலாம். நேற்று பார்த்த விஷயங்களை கொஸ்டினை கேட்குறேன், நான் ஒரு பார்த்துங்க. ஜென்ரலாகவே நேச்சுரலாகவே கிரவுண்ட் வாட்டர் என்ன இருக்கும்? நைட்ரேட் லெவல் இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. கரெக்டாக எக்ஸசிவாக மாறினா மட்டும்தான் ப்ராப்ளம். அந்த எக்ஸசிவ் என்ன அர்த்தம்? 1 லிட்டர் தண்ணினா 1 லிட்டர் தண்ணியில் 45 mgக்கு மேலே நைட்ரேட் லெவல் இருக்குன்னா என்ன மாறிடுச்சு? பாய்சனாக மாறிடுச்சு. விச் மீன்ஸ் ஹெல்த் ரிஸ்க் வரும். கரெக்டாக? அப்போது 1 லிட்டரில் நார்மலாக இருக்கிற நைட்ரேட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுல, 45 mgக்கு மேலே வருதுல. எப்படி அதிகமாச்சு? என்ன ரீசன்? அது ஒரே ரீசன், ஹியூமன் பீங்ஸ் தான். அவன் என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல தண்ணியில் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணுறான். ஃபர்டிலைசருக்கு என்ன இருக்கும்? நைட்ரேட் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நைட்ரேட் லெவலில் அதிகமாக்குறான். இல்லைனா அனிமல் வேஸ்ட்டு இல்லை சீவேஜ் கழிவுகள் தண்ணியில் லேண்டில் கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நைட்ரேட் லெவல் அதிகமாக இருக்கும், ஆகிடுது. அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான் வாட்டரை கண்டமினேட் பண்ணுறான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் வாட் இஸ் ரிஸ்க் பார்த்தா இருக்கா? ப்ளூ பேபி சிண்ட்ரோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, மெத்திமோ குளோபினிமியா. மீனிங் புரிஞ்சுல? எஸ், மெத்திமோ குளோபினிமியா ஒரே வார்த்தை. இந்த வார்த்தை நான் வந்து ஹேண்ட் அவுட்டில் ஆட் பண்ணல, உங்கள் நோட்ஸில் ஆட் பண்ணிடுங்க. என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புல நைட்ரேட் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பிளட்டு வந்து ஆக்சிஜனை கொண்டு போகாது.
ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் ஆகிடும். இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஏற்படுற ஹெல்த் ரிஸ்க். அது மட்டும் கிடையாது, நைட்ரேட் கலந்த தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரேட் வந்து குளத்துல அதிகமாக கலக்குதுன்னா என்ன உருவாயிடும்? ஆல்கல் ப்ளூம் அதிகமாகிடும். அதாவது எக்ஸசிவ் ஆல்கல் growth உருவாயிடும். அப்போது பார்ப்போம்ல, பாண்டில் இருக்குல்ல, ஃபுல்லாக பச்சை கலராக இருக்கும், உள்ள இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு என்ன வராது? ஆக்சிஜன் சப்ளை வராது. அப்போ ஈகோ சிஸ்டத்துக்கு பாதிப்பு. இப்போ நைட்ரேட் லெவல் அதிகமாச்சுன்னா ஹியூமன் பீங்ஸும் பாதிப்பு, என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு. ஸோ ஆல்கல் ப்ளூம் இந்த வார்த்தை, ரெண்டாவது மெத்திமோகுளோபினமா இந்த வார்த்தை, இது 2 வார்த்தை நான் கிளாஸில் சொல்லலை, இதை மட்டும் ஆட் பண்ணிங்க. அண்ட் வாட்டர் பொல்யூஷன் பற்றி எப்போல்லாம் படிக்கிறீங்களோ பேரலாம் உங்களோட மெயின்ஸ் ஹேண்ட் அவுட்டில், என்விரான்மெண்ட் ஹேண்ட் அவுட்டில் வாட்டர் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதை ரிவிஷன் பண்ணுறேங்க. முக்கியமாக நேஷ்னல் வாட்டர் பாலிசி 2012 எய்ம் என்ன? வில்லேஜில் சிட்டியில் விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே வாட்டர் எஃபிஷியண்ட்டாக தரணும்ல. சம்மர் டைமில் தண்ணி கம்மியாக இருக்கும். இப்போ வாட்டர் எப்படி எஃபிஷியண்ட்டாக எல்லாத்துக்கும் தர்றது, அதை பற்றின பாலிசி இது. இந்த பாலிசி ரிவிஷன் பண்ணணும். ரெண்டாவது அட்டல் புஜல் யோஜனா. சரி, நான் ஸ்பெல்லிங் எழுதலை, நோட்ஸ்லேயே இருக்குது, நல்ல கிளாஸ் தானே இது. ஸோ நோட்ஸில் படிச்சிருங்க, ஜஸ்ட் ஐடியா புரிஞ்சுங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவலே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம நைட்ரேட் ஆட் பண்ணாகும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். கிரவுண்ட் வாட்டர் என்ன பண்ணணும்? நம்ம லெவல் அதிகமாக்கணும்ல. ஸோ கிரவுண்ட் வாட்டர் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். த்ரூ எப்படி? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இரிகேஷன் பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். அதை பற்றியானது அட்டல் புஜல் யோஜனா. 2019 வந்த ஜல் சக்தி அபியான். ஏரி குளங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லா ரிவர்ஸ் லேக்ஸ் பாண்ட்ஸையும் ரீஸ்டோர் பண்ணணும்ல. ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற லோக்கல் பாண்ட் என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும். ஜல் சக்தி அபியானோட மெயின் இனிஷியேட்டிவ். அதே 2019 ஜல் ஜீவன் மிஷன். எல்லார் வீட்டுக்கும் டேப் வாட்டர் வரும். ஸோ ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எல்லா வில்லேஜ்லையும் டேப் கனெக்ஷன் உருவாக்கி வாட்டரை சப்ளை பண்ணுறதான இனிஷியேட்டிவ். பிரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சை யோஜனா, KSY. இங்கே பார்த்தோம்ல, இரிகேஷனை எஃபிஷியண்டாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஒரு லேண்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ, இரிகேஷன் தேவைப்படுமோ அந்தளவு கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். அந்த ஸ்கீமுக்கான தான் கிருஷி சிஞ்சை யோஜனா. ஸோ வி ஹேவ் டு கிரியேட் மோர் ஃபுட் வித் லெஸ் வாட்டர் சப்ளை. 2024 நினைக்கிறது வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பில் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது லாஸ்ட் அப்டேட் நான் வச்சுக்கணும். பில்லு தான் இது, ஓகேவா? அகைன் சேம் ரிவர் லேக் கிரவுண்ட் வாட்டர், இதில் இருக்கிற வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணிடணும்.